Two-dimensional analytic geometry ஓட next topic conics. First one circle பார்த்துருக்கோம். Circle உள்ள examples and exercise 1.5.1 அது ஃபுல்லாக சர்க்கிள் பேஸ் பண்ணி சர்க்கிளோட ஈக்குவேஷன் எப்படிலாம் ஃபார்ம் பண்ணலாம், சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு சர்க்கிளோட ஈக்குவேஷன்லேருந்து சென்டர் அண்ட் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் சர்க்கிள் டாப்பிக்கில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கொனிக். ஸோ கொனிக் அப்படின்னு வரும்போது கொனிக் அப்படிங்கிற வேர்ட் கோன் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து நமக்கு வந்தது தான் கொனிக். ஸோ கொனிக்கில் 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது 3 டைப்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் பேராபோலா, செகண்ட் ஒன் எலிப்ஸ், third one hyperbola. So there are 3 types of conics. So நம்ம conics topicல 3 types parabola, ellipse and hyperbola மூணு பார்ப்போம். ஸோ இந்த கொனிக் அப்படிங்கிறது எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது, கோன் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸட் லைன், ஒரு ஃபிக்ஸட் லைன், ஒன் ஃபிக்ஸட் பாயிண்ட். ஸோ ஃபிக்ஸட் பாயிண்ட் அதை நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் லைன் இது. ஸோ இதை நான் எம் அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறேன். டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபிக்ஸட் லைன். ஸோ இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்லேயும் இந்த ஃபிக்ஸட் லைன்லேயும் எந்த சேஞ்சும் கிடையாது. பட் இந்த பாயிண்ட் வந்து மூவிங் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஒரு கொனிக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது மேபி பேராபோலாவாக இருக்கலாம், ஒரு எலிப்ஸாக இருக்கலாம், ஹைப்பர்போலாவாக இருக்கலாம். இதுதான் மூவிங் பாயிண்ட். ஸோ லெட் அஸ் டேக் எக்ஸ் கமா ஒய். இந்த மூவிங் பாயிண்ட்டை எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, the distance between the focus and moving point, which means the fixed point and moving point, அது SP, and the distance between the moving point and fixed line, PM. So SP PM, the distance between fixed point and moving point is SP, and the distance between moving point and fixed line is PM. So இந்த டிஸ்டன்ஸோட ரேஷியோவை தான் நாம் எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். E is equal to eccentricity, E is equal to SP by PM. ஸோ இந்த டிஸ்டன்ஸோட ரேஷியோ அதான் எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எசென்ட்ரிசிட்டி. ஸோ இந்த எசென்ட்ரிசிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த கொனிக் வந்து நமக்கு பேராபோலாவா, எலிப்ஸா, ஹைபர்போலாவா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். சப்போஸ் SP by PM இதோட வேல்யூ E is equal to 1 இருந்துச்சு அப்படின்னா which one is பேராபோலா. ஸோ இந்த வேல்யூ E வேல்யூ 1 வரணும் அப்படின்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கணும். அப்போ தான் ரெண்டு சேம் வேல்யூ டிவைட் பண்ணால் தான் நமக்கு 1 வரும். ஸோ SP அண்ட் PM சேமாக இருந்துச்சு அப்படின்னா தான் இது பேராபோலாவாக இருக்கும். ஸோ எசென்ட்ரிசிட்டி 1 வந்தால் இது பேராபோலா. எசென்ட்ரிசிட்டி இஸ் கிரேட்டர் தேன் 1 வந்துச்சு அப்படின்னா ஹைப்பர்போலா. த வேல்யூ ஆஃப் எசென்ட்ரிசிட்டி இஸ் லெஸ் தேன் 1 அப்படின்னு வந்துச்சுன்னா விச் ஒன் இஸ் அண்ட் எலிப்ஸ். ஸோ அந்த எசென்ட்ரிசிட்டி வேல்யூ தான் இந்த கொனிக் வந்து எந்த கொனிக் அப்படின்னு சொல்லி நாம் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது எதை டிசைட் பண்ணும், எசென்ட்ரிசிட்டி. ஸோ எசென்ட்ரிசிட்டி வேல்யூ நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னாலே நம்ம எசென்ட்ரிசிட்டியை பார்த்த உடனேயே அது என்ன கொனிக் அப்படிங்கிறத நாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பேராபோலா டாப்பிக்கில் பேராபோலானா என்ன, பேராபோலாவில் என்னெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும், அதோட ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேராபோலா டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேராபோலா அப்படின்னு வரும்போது நமக்கு பேராபோலா என்ன சேஃப்லலாம் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் காமனாக ஒரு சேஃப் எடுத்துக்கிறேன். பேராபோலா என்னெல்லாம் பேராபோலாவில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்காக பேராபோலானா இந்த சேஃபில் இருக்கும். இதுதான் பேராபோலா. ஸோ இந்த பேராபோலாவில் என்னெல்லாம் இருக்கும், இந்த பேராபோலாவுக்கு உள்ளே பார்க்க இருக்கிறது ஃபோக்கஸ் இருக்கும். ஃபோக்கஸ் அதை நாம் எஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட்டு இந்த பேராபோலா இருக்கிற இந்த பாயிண்ட்டை, இந்த எண்ட் பாயிண்ட்டை வெர்டெக்ஸ் அப்படின்னு ஏன் டினோட் பண்ணுவோம், விச் இஸ் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது, இங்கே சப்போஸ் இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸை ஸ்மால் ஏ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம் பேராபோலாவில். the distance between focus and vertex is a. so same different distanceல opposite sideல, இப்போ வெர்டெக்ஸ்லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் இருக்கா, அது ஃபோக்கஸ் வந்து பேராபோலாவுக்கு உள்ளே இருக்கும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் சேம் ஏ டிஸ்டன்ஸில் ஒரு லைன் இருக்கும், அந்த லைன் தான் டைரக்ட்ரிக்ஸ், விச் மீன்ஸ் என்ன லைன், ஃபிக்ஸட் லைன் தான் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இதை தான் நான் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ விச் ஒன் இஸ் டைரக்ட்ரிக்ஸ், ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ், இந்த 3 எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன், அந்த பேராபோலா டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன், இந்த லைனை நாம் எல் டேஷ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம், விச் இஸ் கால்ட் லேட்டஸ் ரெக்டம். ஸோ இப்போ என்னெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது ஒரு பேராபோலாவில், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ், வெர்டெக்ஸ், லேட்டஸ் ரெக்டம். and the distance between the vertex and focus is a. வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் a. ஸோ இதான் நார்மலாக ஒரு பேராபோலாவோட சேஃப். பட் பேராபோலாவில் என்னென்ன வேலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பேராபோலாவில் 4 டைப்ஸ் ஆஃப் பேராபோலாஸ் இருக்கும். அது என்னெல்லாம் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம பார்த்த பேராபோலா ரைட் சைடு ஓப்பன். ரைட் சைடு ஓப்பன் பேராபோலா. ஸோ இந்த ரைட் சைடு ஓப்பன் பேராபோலாவோட ஈக்குவேஷன், இது வந்து ஒய் ஆக்சிஸை தானே டச் பண்ணியிருக்கு, இதுதான் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸை இப்படி டச் பண்ணாக்கில் இருக்கா. ஸோ இதோட ஈக்குவேஷன் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. சப்போஸ் இதே பேராபோலாவே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதே ரைட் சைடு ஓப்பன் பேராபோலா தான், பட் இங்கே கொஞ்சம் தள்ளி இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் வெர்டெக்ஸ் இருக்கும். இங்கே ஆக்சுவலாக வெர்டெக்ஸுங்கிறது ஆரிஜினில் இருக்குது 0,0. பட் இங்கே வெர்டெக்ஸுங்கிறது ஆரிஜின் இல்லாமல் சம் பாயிண்ட், அதை h, k அப்படின்னு எடுத்துக்குவோம். வெர்டெக்ஸ் எப்படி டினோட் பண்ணுறோம், h, k. ஸோ அது h, kங்கிற வேறு பாயிண்டில் இருக்கும்போது இதே ஈக்குவேஷன் எப்படி ஆயிரும் அப்படின்னா, y minus k the whole square is equal to 4a into x minus h. ஸோ ஒய் பிளேஸில் ஒய் மைனஸ் கே வந்துடும், எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் மைனஸ் ஹச் வந்துடும். ஓகேவா. ஸோ இது வந்து ஆரிஜினில் இருந்துச்சு வெர்டெக்ஸ் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. சப்போஸ் ஆரிஜினில் இல்லாமல் வேறு ஒரு பாயிண்டில் இருந்துச்சுன்னா ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹச். ஸோ இது வந்து ரைட் சைடு ஓப்பன் பேராபோலா. ரைட் சைடு ஓப்பன் பேராபோலா பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஓப்பன் பேராபோலா பார்க்கலாமா. லெஃப்ட் சைடு ஓப்பன் பேராபோலா. ஸோ லெஃப்ட் சைடு ஓப்பன் பேராபோலா ஆரிஜினில் தான் வெர்டெக்ஸ் இருக்குது, ஆரிஜினில் வெர்டெக்ஸ் 0,0 இருக்குது. ஸோ இதோட ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒய் ஸ்கொயர், இதுவும் ஒய் ஸ்கொயர் தான், ஏன்னா ஒய் ஆக்சிஸில் தானே டச் பண்ணியிருக்கு. ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ax. இதோட ஆப்போசிட் சைனாக இருக்கா. ஸோ -4ax. இதே தான், இதே பேராபோலா நமக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் இல்லாமல் அனதர் பாயிண்ட் ஏ, h, kங்கிற ஒரு பாயிண்டில் இருக்குது அப்படின்னா இந்த பேராபோலாவோட ஈக்குவேஷன் y மைனஸ் k the whole square is equal to -4a into x minus h. ஸோ இதான் இந்த பேராபோலாவோட ஈக்குவேஷன். ஸோ அப்போ நமக்கு பேராபோலா அப்படின்னாலே 4 டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான். பட் அதில் ஆரிஜினுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு வெர்டெக்ஸாக இருந்ததுன்னா h, k நமக்கு ஃபார்முலாவில் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேராபோலா இஸ் அப்வர்ட் பேராபோலா. அப்வர்ட் பேராபோலா மீன்ஸ் டாப்பில் ஓப்பனாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஆரிஜினை டச் பண்ணிட்டு போதா.
ஸோ இது ஆரிஜின் தான் வெர்டெக்ஸ் 0, 0. இதோட ஈக்குவேஷன் இந்த பேராபோலா பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணிட்டு போகுது, இதுதானே எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணிட்டு போகிறதுனால x² is equal to 4ay. இதே பேராபோலா வெர்டெக்ஸில் இல்லாமல், வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் இல்லாமல் வேறு ஒரு பாயிண்டில் இப்படி டச் பண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வெர்டெக்ஸ் ஏ. இது வந்து h,kங்கிற ஒன் மோர் பாயிண்ட், 0, 0 கிடையாது. ஸோ அப்போ இதோட ஈக்குவேஷன் என்ன இருக்கும்? x minus h the whole square is equal to 4a into y minus k. yயோட k மைனஸ் ஆகும், xோட h மைனஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டவுன்வர்ட் பேராபோலா. டவுன்வர்ட் பேராபோலா அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? டவுன்வர்ட் பேராபோலானா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் டவுன்வர்ட் பேராபோலா. வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் இருக்குது. ஸோ இது வந்து இதுவும் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணி தான் போகுது, பட் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கா? ஸோ x² is equal to -4ay. இதே பேராபோலா ஆரிஜினில் கட் பண்ணாமல் வேறு ஒரு பாயிண்டில் கட் பண்ணி பட் டவுன்வர்டில் தான் இருந்துச்சு, டவுன்வர்ட் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா, இதில் இதுதான் வெர்டெக்ஸ் h,k. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த இதோட ஃபார்முலா, இதோட ஈக்குவேஷன் சேம் x minus h the whole square is equal to -4a into y minus k. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் பேராபோலா தான் இருக்குது. என்னெல்லாம்? ரைட் சைடு ஓப்பன் பேராபோலா, லெஃப்ட் சைடு ஓப்பன் பேராபோலா, அப்வர்ட் பேராபோலா, டவுன்வர்ட் பேராபோலா. 4 இதுக்கும் ஈக்குவேஷன்ஸ் தெரியுதா? ரைட் சைடு ஓப்பன்னா y² is equal to 4ax, லெஃப்ட் சைடு ஓப்பன்னா y² is equal to -4ax. ஆரிஜின் இல்லைன்னா hk மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்வர்ட்னா x² is equal to 4ay, டவுன்வர்ட் அப்படின்னா x² is equal to -4ay. இது அப்படியே ஆரிஜின் இல்லாமல் வேறு பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா y பிளேஸில் y minus k வரும், x பிளேஸில் x minus h வரும். இவ்வளோ டிஃப்ரென்ஸ். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் பேராபோலா இருக்குது. இந்த பேராபோலாவில் வந்து ஒரு பேராபோலாவில் என்னெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும்? ஃபோக்கஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், வெர்டெக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் ரெக்டம் இதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பேராபோலா இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.